கடலூர் மாவட்டம் முழுவதும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறதுனால அத்தியாவசிய பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட நாம கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். என்ன கோரிக்கைகளை முன்வச்சு இந்த வேலை நிறுத்த போராட்டம் அப்படிங்கிறது ஈடுபட்டிருக்காங்க? மேலும் நிலவரம் என்ன தேவநாதன்? அதாவது வருவாய்த்துறையில பணிபுரிகிற அலுவலக உதவியாளர்கள் முதல் வட்டாட்சியர் வரை உரிய தேதிகளில் அவங்களுக்கு பதவி உயர்வு வழங்கணும். சிப்காட் நிலை எடுப்பு பிரிவுல உள்ள முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். அதே போல பணி மூப்பு பட்டியலை ஒவ்வொரு வருடமும் வெளியிட்டு அதனை அறிவிப்பு பலகையில ஒட்டிட வேண்டும். ஒரே இருக்கையில 3 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் பணியாளர்களை அதே வட்டத்தில் வேறு இருக்கைக்கு மாற்றிடம் செய்ய வேண்டும். குறு வட்ட ஆய்வாளர்கள் மற்றும் துணை வட்டாட்சியர் ஆகியோருக்கு கலந்தாய்வு முறையில பணி மாறுதல் வழங்கிட வேண்டும். அதுபோல பார்த்தோம் அப்படின்னா வருவாய் வட்டாட்சியர் பணியிட ஒரு நபருக்கு 3 மற்றும் 4 முறைக்கு மேல வழங்கப்படுவதை தவிர்க்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த வருவாய்த்துறை ஊழியர் சங்கம் பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட நிர்வாகத்தோட பலகட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா தற்பொழுது பல இடங்கள்ல அந்த வருவாய் வட்டாட்சியர்கள் 5வது முறையாக பணியமற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இதற்கு கண்டனம் தெரிவிச்சுதான் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வருவாய்த்துறை ஊழியர்கள் அனைவரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதன் காரணமாக வருவாய்த்துறை அலுவலகங்கள் பல்வேறு அலுவலகங்களும் தற்போது வெறிச்சோடி காணப்படும் நிலையில அத்தியாவசிய பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த காத்திருப்பு போராட்டம் தொடரும் என வருவாய்த்துறை ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவநாதன்.